சாதி மதம்னு எதையுமே பார்க்காம கலப்பு திருமணம் செய்து கொண்ட நம்ம இந்தியன் செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது அமீர் கான், கிரண் ராவ். மிஸ்டர் பக்கெட் அப்படின்னு எல்லாராலையும் செல்லமா அழைக்கப்படக்கூடிய அமீர் கான் 2002ஆம் ஆண்டு அவரோட முதல் மனைவியான ரீனாவை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கூட வேலை பார்த்த கிரண் ராவை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அமீர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். ஆனா கிரண் ராவ் ஒரு கடவுள் நம்பிக்கையே இல்லாத மத சார்பற்றவரா கருதப்படுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் இப்போ அசாத் ராவ் கான் அப்படின்ற ஒரு மகனும் இருக்கான். அமீர் கான் என்ன மதம்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அந்த டைம்ல மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஷாருக் கான், கௌரி. பாலிவுட்ல பாட்ஷா அப்படின்னு எல்லாராலையும் அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஷாருக் கான் இன்னைக்கு பெண்களால விரும்பப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்காரு. கிங் கான் ஷாருக் கான் கௌரியா அவரோட 18 வயசுல இருந்தே லவ் பண்ணிட்டு வராரு. அதுக்கப்புறமா 1991ல இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஷாருக் கான் ஒரு முஸ்லீம், ஆனா கௌரி ராஜ்புத்தை சேர்ந்தவங்க. இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வர வெற்றிகரமான தம்பதிகளா எப்படி வாழணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு முன் உதாரணமா இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கிருத்திக் ரோஷன், சுசேன் கான். ஏசியாவோட ஆணழகன் அப்படின்னு எல்லாருமே கிருத்திக் ரோஷனை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இவரை விரும்பாத பெண்களே இருக்க முடியாது. நடிப்பு, நடனம், ஆக்ஷன் அப்படின்னு எல்லாத்துலயுமே இவர் தூள் கிளப்பிடுவாரு. இவர் தனது குழந்தை பருவத்துல இருந்தே ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அதாவது சைல்ட்ஹுட் லவ் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொண்ணோட பேர் தான் சுசேன் கான். அவங்களையே கடைசி இவர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. 2000 ஆண்டு இவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகன்களும் இருக்காங்க. இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் செட் ஆகாது அப்படின்னு டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அப்பப்போ நேர்ல சந்திச்சுக்கிட்டு ஒரு டேட்டிங் பண்ற மாதிரி வெளியே ஊர் சுத்திக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. பட் மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வாழ முடிவு பண்ணிருக்கிறதா சில தகவல்கள் வருது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சையப் அலி கான், கரீனா கபூர். சையப் அலி கானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி சின்ன வயசுல ஒரு மகளும் இருந்தாங்க. பட்டோடியின் நவாபான சையப் அலி கானோட முதல் மனைவியும் பஞ்சாபி தான். இவர் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்கிற கரீனா கபூரும் ஒரு பஞ்சாபி தான். இந்த ஜோடிக்கு தைமூர் அலி கான் அப்படின்னு ஒரு மகனும் இருக்கான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அர்ஷப் கான், மல்லிகா அரோரா. சல்மான் கானோட அண்ணன் தான் இந்த அர்ஷப் கான். பாலிவுட்டோட ஹாட் மாம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மல்லிகா அரோராவை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் 1998ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அர்ஷப் கான் ஒரு முஸ்லிம். ஒரு முஸ்லிமும் ஹிந்துவும் கல்யாணம் பண்ணி நிறைய பேருக்கு முன்னுதாரணமா இவங்க இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரித்தேஷ், ஜெனிலியா. ஜெனிலியா மங்களூர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் ஆவாங்க. ஆனா ரித்தேஷ் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவரு. இவங்க ரெண்டு குடும்பமுமே ஃபர்ஸ்ட் இதுக்கு அப்போஸ் தான் பண்ணிருக்கு. பட் இவங்க ரெண்டு பேருமே கியூட் கப்பிள்ஸ். ஒருத்தங்க விட்டு கொடுக்காம போராடி இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க. இந்த கியூட் ஜோடிக்கு 2012ஆம் ஆண்டு கல்யாணம் நடந்துச்சு. இவங்களுக்கு இப்போ 2 மகன்களும் இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யுவராஜ் சிங், ஹேசல் கீச். கிரிக்கெட் வீரர் யுவராஜ் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்து ஹேசல் கீச்சை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் சில காலம் டேட் பண்ணிருக்காங்க. டேட் பண்ணும்போதே இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காங்க. யுவராஜ் சிங் ஒரு சீக்கியர், ஆனா ஹேசல் கீச் பிரிட்டிஷ் மொரிஷியன் கிறிஸ்தவத்தை சேர்ந்தவங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சஞ்சய் தத், மணியாதா. சஞ்சய் தத் மணியாதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மணியாதா ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட இயற்பெயர் தில்நவாஸ் ஷேக். இந்த ஜோடிக்கு ஆண், பெண் அப்படின்னு ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு இப்போ 8 வயசு ஆகுது. நம்ம இந்தியால சாதி மதம் இல்லாத ஒரு நாடா உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மாதிரி மிகப்பெரிய செலிபிரிட்டிஸ் அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.